வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தான் என்ற வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்களும் தற்பொழுது சாட்சிகளை கொடுத்துள்ளார். அதிமுக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நிலைகுண்ட நிலையில் அதிமுக இருந்தபொழுது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தன்னை முன்மொழிந்து அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையின் முடிவில் தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்து கொண்டார். மேலும் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது எடப்பாடியை முதல்வராகவும் தேர்வு செய்தார். அதற்கு பிறகு சொத்து குவிப்பு வழக்கின் பொழுது சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் சிறைக்கு சென்று விட்டார். மேலும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத எடப்பாடி எப்படி என்னை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க முடியும்? உச்ச வரம்பு பெற்ற ஒரு பதவி பொதுச் செயலாளர் பதவிதான். அதை கீழுள்ள பதவி ஒன்றும் அதை ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட முடியாது என்று நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகி வழக்கை நியாயப்படுத்தியிருந்தார். சசிகலா அவர்கள்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று ஓபிஎஸும் சாட்சியம் அளித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது. இந்த வழக்கானது அடுத்த வாரம் 24ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட உள்ளதாக செய்திகளும் வெளியாகியுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு திட்டமிட்டுத்தான் சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினார் என்றும் அவசரமாக தன்னை தானே பொதுச் செயலாளராக முன்மொழிந்து கொண்டார் என்றும் இது ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸிற்கே தெரியாது என்றும் சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் இதற்கான ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டுத்தான் பொதுச் செயலாளராகவும் அதற்கு பிறகு கட்சியில் முக்கிய தூண்களாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியிலிருந்து நீக்கி தனது சமூகத்தினருக்கு முக்கிய பதவிகளையும் கொடுத்தார் என்றும் சசிகலா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதனால் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது நிச்சயம் சசிகலாவிற்கு சாதகமாகத்தான் வரும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி வெறி பிடித்தவர். மேலும் தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் புறக்கணித்து விட்டார்கள். சுமார் 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக தற்பொழுது 1 கோடி தொண்டர்கள் தான் இருக்கிறது என்றால் அதற்கு எடப்பாடி தான் காரணம். முழுக்க அதிமுக தோல்வி அடைந்ததற்கும் எடப்பாடி தான் காரணம் என்றும் ஆதாரத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். உடனடியாக எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவி செல்லாது, நான் எடுத்த பொதுச் செயலாளர் பதவி தான் செல்லும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று வழக்கறிஞரிடம் கூறியிருக்கிறார். இதனால் இந்த வழக்கு வருகின்ற 24ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் ஆஜராக போவதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக மீண்டும் வரலாமா அல்லது எடப்பாடியை தொடரலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.